சத்தம் ஒரு வாட்டி ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆமென். நல்ல கிளைமேட். மே மாசத்துல இப்படி ஒரு கிளைமேட்னா அது ஒரு பயங்கரமான பிளெஸிங். ஸோ நல்ல கிளைமேட்ல தூங்கிடாம வெளிப்பாக்கத்துடைய வார்த்தை என்ன பண்ணலாம், கேட்கலாம். இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு கனி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கனி உள்ள வாழ்க்கை, ஃப்ரூட்ஃபுல் லைஃப். ஆமென். ஆண்டவர் நம்மளை கனி உள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறார். நான் கிளியரா சொல்லிடுறேன், இப்படிதான் மெசேஜ் போக போகுது. எழுதுறவங்க எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன மட்டும் பாருங்க. கனி உள்ள வாழ்க்கை, முதல்ல கனி உள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களை கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். கனி உள்ள வாழ்க்கைன்னா என்ன, எப்படி நம்ம வாழ்க்கையில கனி வரும், இந்த 3 டாபிக் சப்டிவிஷன்ஸ்ல தான் நான் பேச போறேன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கனி உள்ள வாழ்க்கை வாழுகிறவனை கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். கனி உள்ள வாழ்க்கைன்னா என்ன, நம்மளை எப்படி கர்த்தர் கனி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஆமென். இந்த 3 தலைப்பின் கீழே தான் நான் பேச போகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வசனத்தை. முதலாவது, கனி கொடுக்கிறவனை தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். ஒரு கனி கொடுக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 27வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஏசாயா 27:3 வாசிங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். ஆண்டவர் கனி கொடுக்கிற, நீங்க முதலாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நேசருக்கு ஒரு பாட்டை பாடுங்க, மகா செழிப்பான மேட்டில் அவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது என்று சொல்லி அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லப்படுகிற அந்த வசனம் தான் இது. என்ன வசனம்? அது என்ன பண்ணுவாராம், அது என்ன பண்றாரு, அந்த திராட்சை தோட்டத்தை ஃபர்ஸ்ட் காப்பாற்றுகிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற மனுஷனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆமென். கனி கொடுக்கிறவனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, காப்பாத்துவார். அவரை எந்த சேதமும் அணுகாமல் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். வசனம் சொல்லுகிறது, எரேமியா 11வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. எரேமியா 11:19. மரத்தை அதன் கனிகளோடு கூட அடித்து போடுவோம் என்றும் அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல் இருந்தேன். இது எரேமியா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாருன்னா, கனியோட மரத்தை என்ன பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க, அழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. நான் கனி கொடுக்கிற ஒரு மரம், எரேமியா ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரம், தேவனுக்காக அதிக பலன்களை கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி எரேமியா. அப்போ ஜனங்க சொல்றாங்க, கனி கொடுக்கிற மரத்தை என்ன பண்ணிடலாம், வெட்டிடலாம், அவை ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் எரேமியாவை ஒருத்தனும் தொட முடியல. அவனை கொண்டு போய் குழியில போட்டாலும், அவை ஸ்தோத்திரம், தேசம் முழுக்க பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போனாலும் எரேமியாவை கர்த்தர் காப்பாற்றினார். அவன் தண்ணீர் இல்லாத குழியிலே காப்பாற்றினார். அவனுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது. சிறைசாலையில அடைக்கப்பட்டிருந்த போது அவனுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் எரேமியாவை காப்பாற்றினார். உபாகமத்துல வசனம் சொல்லுகிறது, கனியுள்ள மரத்தை அழிக்க கூடாது. ஒரு மரம் கனி கொடுக்கும் என்று சொன்னால் அந்த மரத்தை வெட்டக்கூடாது. உபாகமம் ஸ்தோத்திரம் 20வது அதிகாரம் 19-20வது வசனத்தை வாசிக்கும் போது அதுல வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது, அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக, அவைகளின் கனிகளை புசிக்கலாமே. புசிக்கிறதற்கு ஏற்ற கனி கொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழிச்சிரு. ஆமென். ஹல்லேலூயா. புசிக்கிறதற்கு அதுகிட்ட கனி இல்லைன்னா அந்த மரத்தை என்ன பண்ணலாமா, வெட்டி அழிச்சிடலாம். ஆனா கனி கொடுக்கிற மரத்தை அழிக்கவே கூடாது. கர்த்தர் நியமமாய் கொடுக்கிறார், அதை காப்பாற்றுவார். கனி கொடுக்கிற ஒருவனை, கனி கொடுக்கிற ஒருவனை தேவன் பரலோகம் எந்த எக்ஸ்டென்ட்டும் போய் காப்பாத்தும். அல்லேலூயாவா. 2வது, ஆண்டவர் சொல்லுகிறார், கனி கொடுக்கிற ஒருத்தனை அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவாராம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாராம், God will supply his needs. அப்போ அடிக்கடி கனி கொடுக்கிற மரத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம், தண்ணீரை பாய்ச்சுவார். நீ கனி கொடுக்கிற ஒருவனாய், கனி கொடுக்கிற ஒருவனாய் இருப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார்.
நீங்க ஒரு நாளும் உங்களுக்கு குறைச்சலோ வறட்சிகளோ வருவதற்கு வாய்ப்பில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்குங்க, அதை நான் காப்பாத்துவேன், அதற்கு நான் என்ன பண்ணுவேன், தண்ணீர் பாய்ச்சுவேன். கனி கொடுக்கிற ஒருவனுக்கு ஸ்தோத்திரம், எலியா சாப்பிடாம படுக்கிறாருங்க, சாப்பிடாம இருக்கிறாரு. ஏங்க ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா ஏதாவது ஆயிடுமா என்ன? பரலோகம் திணறுது. தேவ பிள்ளை, கனி கொடுக்கிற ஒருவன், அநேகருக்கு லாபத்தை உண்டாக்குகிற ஒரு தேவ மனுஷன் சாப்பிடாம இருக்கிறான். கூப்பிடுறார் ஆண்டவர் காகத்தை. காகத்தினுடைய ஸ்தோத்திர காகத்திடத்துல சுடசுடன் அப்பத்தை கொடுத்து எலியாவை போஷிக்கிறார். தேசம் பஞ்சத்தில் இருக்கிறது. சாரிபாத் விதவின் வீட்டுல வைத்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளை போஷிக்கிறார். அப்போ கனி கொடுக்கிற ஒரு மனுஷனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயாவா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், உங்கள் தேவைகளை கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தர் தருவார். வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அடுத்த பாயிண்ட் போயிடலாம். ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்துக் கொள்ளுவார். ஒருத்தரும் அதை சேதப்படுத்த முடியாது. ஒருவரும் உங்களுக்கு தீங்கு செய்ய உங்க மேல கை போடுகிறது இல்லை. நீங்க கனி கொடுக்கிற மனுஷன் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம், இரவும் பகலும் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்றேன், கனி கொடுக்கிற ஒரு நபருடைய அவங்களுடைய ப்ரொடெக்ஷன், அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுக்கு வேலை செய்கிற ஸ்பிரிச்சுவல் ரெலமே வித்தியாசமா இருக்கும். எலிசாவை பிடிப்பதற்காக சீரிய நாட்டு படம் என்ன பண்ணுது, வருது. அப்ப எலிசாவுடைய வேலைக்காரன் சொல்றான், ஃபுல்லா ராணுவம் வந்திருக்கு, பிடிக்கிறதுக்கு என்ன வந்திருக்குது, ராணுவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எலிசானுடைய வேலைக்காரன் சொல்லும் போது எலிசா சொல்லுகிறான், ஆண்டவரே உன்னுடைய கண்ணு என்ன பண்ணுங்க, திறந்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் கண்ணு திறக்குது. எலியா சொல்ற, நீ வெளில போய் பாரு அப்படின்னு சொன்னா எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நின்று கொண்டிருக்கிறது அவனை பாதுகாப்பதற்காக. ஒருத்தரும் உங்களுக்கு தீங்கு செய்வதற்கு கர்த்தர் விட மாட்டார். இரவும் பகலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிறவர்கள் எல்லாம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கனி கொடுக்கிற பிள்ளைகள் என்று சொன்னால் ஸ்தோத்திர கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்களை காப்பாற்றுவார், அடிக்கடி நீர் பாய்ச்சுவார். உங்களுக்கு எப்பெல்லாம் தேவை, லைட்டா அது வறட்சியா லைட்டா காயிற மாதிரி இருந்தா கூட உடனே பரலோகத்துல இருந்து நதி பாய்ந்து உங்கள் மேல வரும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்வதற்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டார். ஒருத்தரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது, ஒருத்தரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவார். எந்த ராஜாவோ இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை பெரிய சக்தி எழும்பி வந்தாலும் ஸ்தோத்திரம் உட்கார்ந்து உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினாலும் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாமல் கர்த்தர் காத்து கொள்ளுவார். எலிசாவை காத்து கொண்டார். சீரிய நாட்டு ராணுவத்தினிடத்திலிருந்து கர்த்தர் காத்து கொண்டார். ஏனால் அவன் ஒரு கனி கொடுக்கிற மனிதன். தேவனுக்கு பிரோஜனமான ஒருவன். ஸ்தோத்திரம். 4வது பாயிண்ட், நீங்க கேட்கிறது எதுவோ அதை பிதா தருவார். வாசிக்கலாம். யோவான் 15:16 வாசிங்க. யோவான் 15:16. நீங்கள் கேட்கிறது எதுவோ பிதா அதை தருவார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்க கனி கொடுக்கிற ஒரு குவாலிட்டி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க பிதாவை நோக்கி எதை கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. நான் சீரியஸா சொல்லுவேன், இந்த வசனம் படிச்சிருப்பேன் ரேண்டமா. நான் அடிக்கடி வீட்டுல கூட சொல்லுவேன் பாஸ்டர் கிட்டலாம், நான் ஜோம் பண்ணனா, நான் கேட்டனா நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. என் லைஃப்ல இது வரைக்கும் நான் கேட்டு அவர் செய்யாமல் போனதில்லை. இன்னொன்னு சொல்லுவேன், எனக்கு எப்படி கேட்கணும் என்ன கேட்கணும்னு தெரியும். ஹல்லேலூயா. இதுவரையும் நான் கேட்ட ஸ்தோத்திர எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்திருக்கிறார் என்று தைரியமா என்னால சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற பிள்ளையா இருப்பீங்கன்னா நீங்க பிதாவை நோக்கி என்ன கேட்டாலும், அதே மாதிரி கனி கொடுக்கிறவங்க தேவையில்லாம கேட்க மாட்டாங்க. ஏசப்பா எனக்கு ஒரு ஜெட்டு பிளேன் இப்ப அனுப்புங்க, இவன் காலை உடைங்க, இப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கறது ரொம்ப ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர்
ஆமென், பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு அவளுடைய விண்ணப்பங்கள் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால அந்த விண்ணப்பங்கள் தவறா இருக்காது, தேவ சித்தத்தின்படி கேட்பாங்க. அப்படி கேட்கிற, கனி கொடுக்கிற பிள்ளைகள் கேட்கிற எல்லாத்தையுமே பரம தகப்பன் செய்வார். ஆமென், நிச்சயமாய் அது உங்களுக்கு அருளப்படும், கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட், ஆமென், ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் என்ன பண்றார்? அவங்கள கனி கொடுக்கிறவர்களை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். வாசிக்கலாம், யோவான் அதே 15வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 15. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அவன் ஆண்டவர் கனி கொடுக்கிற பிள்ளைகளை சுத்தம் பண்ணுகிறார். தேவன் எல்லாரையும் சுத்தம் பண்ணுகிறது இல்லை. ஆமென். சவுல் பாவம் பண்ணானா இல்லையா? அவன் சவுல் பாவம் பண்ணார். நீங்க 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 24வது வசனம் 30வது வசனம் எடுத்து வச்சுக்கோங்க. சவுல் பாவம் பண்ணிட்டு அவன் சொல்றான், நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை கனப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சாமுவேலோட காலை பிடிச்சு என்ன பண்றாரு? கத்துறாரு, கதறாரு, அழுறாரு. சவுல் நான் சொல்ற சவுல் புரியுதா? ஆண்டவர் பலி எல்லாத்தையும் வெட்டி சங்கரிச்சுன்னு சொன்னதுல சங்கரிக்காம எடுத்து வச்சுட்டாரு சவுல். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாரு. உடனே சாமுவேல் வரான், வந்துட்டு என்ன சவுலே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு 2 முறை சொல்லுகிறார். 24வது வசனத்திலையும் சொல்லுகிறார், 30வது வசனத்திலையும் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15, 24, 30 2 வசனங்களையும் சொல்லுகிறார், நான் பாவம் பண்ணிட்டேன்னு கதறுகிறான். ஆனால் கர்த்தர் சவுலை சுத்தம் பண்ணவில்லை. கர்த்தர் சவுலை ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளிட்டாரு. ஏன்னா அவன் கனி கொடுக்கிறவன் அல்ல. ஓசியா 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அவன் இஸ்ரவேல் பலனற்ற ஆமென், ஸ்தோத்திரம் செடி. அவன் தனக்குத்தானே கனி கொடுக்கிறான். சவுல் கொடுத்த கனி தனக்கு தானே கொடுத்துக்கிட்டான். அவன் தேவனுக்காக கொடுக்கல. அவன் ராஜ்யபாரம், அவன் அழுதது கூட, ஐயோ ஏன் போஸ்டிங் போயிடும், நான் ராஜாவா இருக்கிறேன், தள்ளப்பட்டுருவேன், என்னுடைய பதவி போயிடும், என்னுடைய காரியங்கள் போயிடும். அவன் தனக்குத்தானே கனி கொடுத்த ஒரு மனிதன். அதனால கர்த்தர் அவனை சுத்தம் பண்ண விரும்பவில்லை. ஆனால் அதே தாவீது பட்சேபாளிடத்தில் பாவம் செய்து, அவன் ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே, என்னை சுத்தம் பண்ணும் என்னும் போது தேவன் இறங்கி தாவீதை சுத்தம் பண்ணினான். ஏனென்று சொன்னால் தாவீது தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு மனுஷன். கர்த்தர் எல்லாரையும் சுத்தம் பண்ணுகிறது இல்லை. அதனால சொல்லுவேன், ஒரு கனி கொடுக்கிற மனுஷன் ஒருவேளை தவறுகள் செய்யலாம், ஒருவேளை தடுமாறலாம், ஒருவேளை பாவம் செய்யலாம். ஆனால் அவரை சுத்தம் பண்ண என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். கனி உள்ள மரத்தை வெட்டக்கூடாது. கனி உள்ள மரத்தை வெட்டக்கூடாது. நீங்க கனி உள்ள மரம் என்று சொன்னால் உங்களை எந்த லெவல்லையும் இறங்கி அவன் சுத்தம் செய்வதற்கு என் தேவன் போதுமானவர். அதற்கு அடையாளமாய் தான் அவர் பரத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்க கனி கொடுக்கிற ஒரு புள்ளன்னு சொன்னா உங்களுக்கு தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ, பரலோகம் இப்படிப்பட்ட கனத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. அவர் காப்பாற்றுவார், அடிக்கடி நீர் பாய்ச்சுவார். ஒருவரும் ஆமென் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் உங்களை காத்துக் கொள்ளுவார். நீங்கள் பிதாவை நோக்கி கேட்கிறது ஏதோ அதை பிதா உங்களுக்கு கொடுப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 5வதாக ஆமென் என்ன சொன்னேன்? உங்களை அவர் சுத்தம் பண்ணுவார். தேவன் எல்லாரையும் சுத்தம் பண்ணுகிறது இல்லை. ஆமென். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் அடுத்தது 16வது அதிகாரத்தை வாசிக்கும் போது சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம், சாமுவேலே அவன் பலிலாம் கூப்பிடுவான், வந்து கனப்படுத்துங்கன்னு சொல்லி. உடனே அவர் வந்து அந்த ராஜாவை ஆமென், ஸ்தோத்திரம், வெட்டி கொண்டுட்டு என்ன சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, ஆகான வெட்டி கொண்டுட்டு என்ன பண்ணுவாரு? வருவார் 16வது அதிகாரத்துல. ஆமென், 16வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, நான் சவுல ஆமென், ஸ்தோத்திரம், தள்ளிட்டேன்ப்பா, என் கிருபையை நான் எடுத்துட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அவனை சுத்தம் பண்ணுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த ஓசியா 10வது அதிகாரம் 1வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். தனக்குத்தானே கனி கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறது இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம், கிருபை எடுத்துருவாரு. வாசிங்க. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. அது பலன் இல்லை, அது நோ யூஸ் பா எனக்கு. இஸ்ரவேல் அது பலனற்ற திராட்சை செடி.
அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அது வந்து ஒரு செல்ஃபிஷா இருக்காது, அதுக்கு பிரயோஜனமா இருக்கு, அதுக்கு காசு சம்பாதிக்குது, அது சாப்பிடுது, அது தூங்குது, அது உடுத்துது. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவங்க நியூசிலாந்து அமெரிக்கா ட்ரிப்பு போறாங்க, எல்லாமே தனக்கு. நோ யூஸ் ஃபார் த கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அது தனக்கே கனி கொடுக்கிறது, தான் சாப்பிடுது, எல்லா ஹோட்டலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, எல்லா தீம் பார்க்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, எல்லா பிராண்ட், ஹல்லேலூயா, லூவி டான், அதுக்கப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம், குச்சி, எல்லா தண்டோ, அப்படியே பெரிய பெரிய பிராண்ட்ஸ். ஹல்லேலூயா. நான் சொல்ற பிராண்ட் சில பேருக்கு தெரியும், எனக்கு நான் அதை பார்த்தது இல்லை, சொல்றேன், கேள்விப்பட்டது. லூவி டான், குச்சி, அப்புறம் வேற என்ன இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி பிராண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, அந்த மாதிரி டிஷர்ட் போடுது, அந்த மாதிரி ஷர்ட் போடுது, அந்த மாதிரி ஸ்தோத்திரம் ட்ரெஸ் போடுது. ஹல்லேலூயா. தனக்கு தானே கனி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் அவனுக்கு எவ்வளவு கனி பெருகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி பலிபீடம் கட்டுறான். He makes altar. Hallelujah. சவுல் தனக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான், தனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான், தனக்கு பேரை நாட்டும்படிக்கு கிரியை செய்தான். அதனால கர்த்தர் அவனை சுத்தம் பண்ணுவதற்கு, அவன் பாவம் செய்த போது, அவன் விழுந்த போது தேவன் அவனிடத்துல கிரியை செய்வதற்கு, அவருடைய ரத்தத்தை அவனுக்கு கொடுப்பதற்கு அவருக்கு சித்தம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நீ உன் கனி பெருகும் போது, உன்னிடத்துல காரியங்கள் வரும்போது எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லையப்பா. நீ உன்னுடைய பலிபீடத்தை, உன்னுடைய ஆல்டரை நீ ரெடி பண்ணிக்கிற, உங்க லைஃப் ஸ்டைலை உயர்த்திக்கிறீங்க, சிலைகள் பெருகுகிறது, ஸ்டாச்சுஸ், அங்க விக்கிரகங்கள் பெருகுகிறது. எனக்கு சொல்லுங்க, கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வாண்டவரே, என்ன நீங்க பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. என்ன நீங்க நடத்தணும், நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. கனி கொடுப்பது என்றால் என்ன? ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு போடுவோமா? இது வரைக்கும் என் கூட இருக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயாவா. கர்த்தர் காப்பாத்த மாட்டாரு சிஸ்டர். ஒரே வறட்சியா வனாந்தரமா இருக்கு, கனி இல்ல, கரளையா போன செடி இது. ஹல்லேலூயா. ஒரு கனி வரல, அப்படியே கனி வந்தா அந்த கனி கசப்பா இருக்கு. கசப்புள்ள கனிகளை கொடுக்கிற அந்த தோட்டத்தினுடைய நிலைமையை ஸ்தோத்திரம் ஏசாயா 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 5வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் நல்ல தோட்டத்தை நட்டேன் வா, அதுக்கு வேலி அடைச்சேன், அதை கற்களை பொறுக்கினேன், அதை சுத்தம் பண்ணேன், அதை பாதுகாத்தேன், அதுக்கு தண்ணீர் கொடுத்தேன், அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சேன். நல்ல கனி கொடுக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு அது கசப்பான கனியை கொடுத்துருச்சு. ஆண்டவர் நல்ல கனி கொடுக்கும் அப்படின்னா கசப்பான கனி கொடுத்துருச்சு இந்த மரம். ஆண்டவர் சொல்றாரு, புடுங்கு வேலிய. என்னைக்கு நீங்க கனி கொடுக்கிறதை நிறுத்துவீர்களோ அன்றைக்கு தேவன் உங்களுடைய வேலியை பிடுங்கி போடுவார். பன்றிகள் உழுது போட்டது அந்த தோட்டத்தை. ஹல்லேலூயா. பன்னி உழுதுருச்சு. இன்னைக்கு கண்ட துஷ்ட மனிதர்கள் என் வாழ்க்கையில வராங்க ஆண்டவரே. வசனம் சொல்லுகிற துஷ்டன் உன் வழியா வருகிறது. ஆனா இன்னைக்கு துஷ்டர்கள் வருகிறார்கள். காரணம், நீ கனி கொடுப்பேன்னு கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தா கனியற்ற வாழ்க்கை உங்க வாழ்க்கையில கர்த்தர் பார்க்கும்போது, இல்லாட்டா கசப்பான கனிகளை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் அவர் நினைக்கிறார் வேஸ்ட். இதுக்கு நான் உங்களுக்கு ஒண்ணே சொல்ல விரும்புறேன், இந்த கனி இல்லாதவங்களை ஸ்தோத்திரம் பரலோகமும் மதிக்காது, பிசாசும் மதிக்க மாட்டான். அல்லேலூயா. எதையாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பிசாசு கூட அவனை தான் சூஸ் பண்றானே தவிர, இந்த சும்மா உட்கார்ந்து இருக்கிறது, எந்த பர்பஸுமே இல்லாம, எந்த நோக்கமே இல்லாம ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஒரு பவுண்டரியை தாண்டி யோசிக்காத ஒருவனை நான் சொல்றேன், கேவலம் பிசாசு கூட உங்களை சட்டை பண்றது கிடையாது. ஹல்லேலூயா. கனியற்ற அந்தகார கிரியைகளாம். 1 பேதுரு 1வது அதிகாரம், 2 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனம் என்று நினைக்கிறேன். கனியற்ற கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சாரி அந்த வசனம் இல்ல, ஆமா அது எபேசியர் 11வது அதிகாரம். இந்த வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு
1 ஆமென் ஸ்தோத்திரம், இவைகள் உங்களை கிறிஸ்து இயேசுக்குள் கனியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது. இது விட்டுருங்க. எபேசியர் 5:11 வாசிங்க. எபேசியர் 5:11. கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல். சில பேருடைய லைஃப், சிலர் கசப்பான கனி, அதை கர்த்தர் என்ன பண்றாருன்னா புடுங்கி போட்டுறாரு. அது பாதுகாப்பு இருக்காது. அதுக்கு விரோதமாய் கர்த்தர் வழக்காடுகிறார். அதற்கு நியாயம் செய்யும்படி கர்த்தர் கேட்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த காரியத்தை கர்த்தர் பாழாக்கி விடுகிறார். அது வனாந்திரமாய் போய் விடுகிறது. இன்னொரு காரியம் என்னன்னா, கனியற்ற அந்தகார கிரியைகள் அப்படின்னா என்னன்னா, நோ ஃப்ரூட், நோ யூஸ்லெஸ் ஆக்ஷன்ஸ். யூஸ்லெஸ், அதுல எந்த கசப்பான கனியும் வராது, இனிமையான கனியும் கிடையாது. யூஸ்லெஸ். ஆமென், ஹல்லேலூயா. சில கசப்பான கனிகளுக்கு கர்த்தர் அது பாய்சன், அதை சொல்றது, அது கசப்பு, அது பாய்சன், அதோட விளைவா இருக்கும். கர்த்தர் அதை தண்டிக்கிறாரு, அதை அழிச்சிருவாரு, அந்த மாதிரி. ஆனா இந்த கனி அற்றது இருக்கு பத்தியா, அதை ஆண்டவரும் பார்க்க மாட்டாரு, பிசாசும் பார்க்காது, அது ஒண்ணுமே இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென், ஹல்லேலூயா. அதுல யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இருக்காது. கனியற்ற அந்தகார கிரியைகள், அது சொல்வதற்கே அவலட்சணமா இருக்கும். அது அந்தகாரத்திலே செயல்படுகிற காரியங்களா இருக்கும். சில போதை வஸ்துக்கள், ஆபாச படங்கள், இதெல்லாம் கனியற்ற அந்தகார கிரியைகள். தேவையில்லாத காட்சிகள், எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அவைகள். தேவையற்ற உறவுகள், அன்வான்டட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நண்பனோடு நீ பழகுவது அவன் கனியற்றது. அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லாத, உனக்கு ஒன்னும் செய்ய போகிறது இல்லை. அது கசப்பான கனிகளா இருந்தா கூட அதுக்கு அந்த கசப்பான கனி கொடுக்கிறவனை பிசாசு எடுத்து எதையாவது ஒண்ணு பண்ணி எங்கேயாவது தூக்கி வச்சு அவனுக்கு யூஸ் பண்ணிப்பான். ஆனா இந்த ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத காரியங்களை பண்றான் பாத்தீங்களா? அவங்கள கட்டி வச்சுட்டு, அவன் குடிச்சிட்டு, அவன் கஞ்சா அடிச்சுட்டு, இல்ல அசிங்கமான காரியங்களை பார்த்துக்கிட்டு, தேவையில்லாத ஆட்கள் கிட்ட பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணி இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடும். அது சொல்வதற்கு அவலட்சணமா இருக்கும். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு அது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அதை சுத்தம் பண்ணலாம். கனியற்ற அந்தகார கிரியைகள், கசப்பான கனிகள், இனிமையான கனிகள், பிரயோஜனமுள்ள கனிகள். அல்லேலூயாவா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில எந்த யூஸுமே இல்லாம சில வேலையை பார்த்துன்னு இருக்கிறோம்? நீங்க இழுத்து பிடிக்கிற சிகரெட்ல என்ன யூஸ் இருக்கு? நீங்க மறைஞ்சு பார்க்கிற அந்த காரியத்தினால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? மறைஞ்சு பேசுற அந்த கான்வர்சேஷன்ல என்ன கிடைச்சிட போகுது? யாருக்கும் தெரியாமல் வைத்திருக்கிற அந்த உறவுல என்ன கிடைக்கும் சொல்லுங்களேன்? யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது பலன் இருக்கா? அதுல நல்லா படுத்து தூங்குற அந்த காரியத்துல என்ன பலன் இருக்கிறது? சில பேருக்கு பெரிய கிருபை, 24/7 தூங்க முடியும். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. என்னாலலாம் பெட்ல நான் படுத்துக்கிட்டு பைபிள் வாசிப்பேன். படுத்துட்டு இந்த சென்ஸ் இப்படி பண்ணிட்டு சும்மாலாம் பெட்ல படுத்து கிடக்கவே முடியாதுங்க. தயவுசெய்து இதெல்லாம் கனியற்ற அந்தகார கிரியைகள். அந்த காரியத்தினால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த மக்கள் தான் அந்த என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல சில கோமாளிங்க இருப்பாங்க பாத்தீங்களா? இப்போ உலகத்துல நார்மலா கோமாளிங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல. என்ன வேணா பண்ணுவோம், நீங்களாம் கோமாளிடா, நாங்க செய்வோம்டா, நீங்க பார்த்துட்டு கையை கட்டிட்டு வேடிக்கை தான் பார்க்கணும், ஆமென் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொது வாழ்விலே சில கோமாளி கூட்டங்கள் இருக்குதுல்ல. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல ஆமென் ஸ்தோத்திரம், இந்த மாதிரி பயனற்ற கனியற்ற கிரியைகள்,
எந்த பிரயோஜனமே இல்லாத பரலோகத்துக்கோ பாதாளத்துக்கோ இல்ல இருளுக்கோ அந்த மாதிரி யூஸ்லெஸ் திங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள அடிமைகளாய் கோமாளியா பிசாசு அப்படி சும்மா வச்சிருப்பான். அவன் ஸ்தோத்திரம் பகடுக்காயா வச்சிருப்பான். அவன் ஆட்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு தேவை அப்படின்னு சொன்னா எடுத்து பலியாடா போடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சில அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்கு துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் காவலா இருக்கிறார்கள். இருக்கா இல்லையா? அவங்கள சும்மாலாம் தொற்ற முடியாது. பிசாசே எப்படி தேவன் எனக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை போட்டு வச்சிருக்கிறாரோ, அவை சில தலைவர்களுக்கு, சில அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு, சில அவை ஸ்தோத்திரம் பிசாசினுடைய சேனாதிபதியாய், பிசாசினுடைய பிரதிநிதியாய் இருந்து அவை சில கூட்டங்களை அவை பாவத்துக்கு இழுக்கிற ஜனங்களுக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எல்லாருக்கும் சாவு வருது, இவனுக்கு ஏன் சாவு வரல, ஏன் ஈஸியா எல்லாரையும் கொன்னுடுறாங்களே, ஏன் இவரை கொலை பண்ண முடியல, இப்படிலாம் நம்ம கேட்போம் என்று சொன்னால் அது அப்படி பண்ணிட முடியாது. ஏனால் அந்தகாரத்தின் வல்லமை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து வச்சிருக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுக்காக கனி கொடுக்கிறவர்களுக்கு, பரலோகத்துக்காக கிரியை செய்கிறவர்களுக்கு பரலோக உன்னத பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கனியற்ற அந்தகார கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏதும் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அவனுக்கு எப்ப வேணா சாவு வரும், எப்ப வேணா என்ன வேணா ஆகும், என்ன வேணா நடக்கும். ஒருவேளை மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்தால் தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டு உயர்த்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். நல்ல சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் யூஸ்லெஸ், இதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால நமக்கு பணம் சம்பாதிக்க போகிறது இல்லை, அதனால நமக்கு அறிவு வளர போகிறது இல்லை, அதனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது, யாருடைய மனசும் காய மாற்றப்படுகிறது இல்லை அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை தயவு செய்து ஸ்டாப் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட். நிறுத்திட்டு வெளியில வந்துருங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளை செய்கிறவர்களை ஸ்பிரிச்சுவல் ரெலம் ஒரு லோ கேட்டகரியா பாக்குது. அதனால ஆண்டவரே, உருண்டு கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் மனம் திரும்புவோம். எங்க வீட்டுல நாங்க எல்லாருமே சரி ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஏன்னா ஃபுல்லா என்ன சொல்றது, நிறைய நிறைய சவால்கள், நிறைய காரியங்கள். அப்போ நாங்க வீட்டுல சும்மா பேசினா கூட இப்படி பண்ணணும், அப்படி செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா கல்யாணம் ஆயிட்ட பிறகு செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்து வேலை செஞ்சதுனால என்னுடைய ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கையே 1 ஹவருக்கு மேல கிச்சன்ல இருக்கக்கூடாது. அப்படி ஒரு 10 ஐட்டம் சமைக்கிறதுனா கூட ஒரு 2.5 ஹவர் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலாம் கிச்சன்ல நிக்கிறதுக்கு கிச்சன் தகுதியற்ற இடம். அப்போ அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்ட பிறகு பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. பாஸ்டர் எல்லாமே பார்த்துக்குவாங்க, வேற எதுவுமே இருக்காது. சமைக்கணும், வீடு கிளீன் பண்ணணும், அது நான் 2 ஹவர்ஸ்ல மேக்ஸ் எல்லா வேலையும் முடிச்சிருவேன். சமைச்சு பாத்திரம் தேய்ச்சி நைட்டுக்கு திரும்பவும் அதை செய்யணும். அதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ், ஒரு 4 ஹவர்ஸ் வீட்டு வேலைக்கு இருக்கும். வாசல் பெருக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறது, சாயங்காலம் டீ போடுறது, அப்படின்னா 4 ஹவர்ஸ் போயிடும். ஒரு 8 ஹவர் அப்படி ஒரு தூக்கம். மத்தியானம் கஷ்டப்பட்டு தூங்குவேன். ஏன்னா எங்க வீட்டுல தூங்காமே இருந்து தூக்கம் வராது. முதல்ல அப்படியே கஷ்டப்பட்டு தூங்கி உருண்டு எடுத்தா கூட ஒரு 10 ஹவர் தூங்கலாம். மீதி இருக்கிற நேரம் என்ன பண்றதுனே தெரியாது. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். லிட்டரலா பைத்தியம் பிடிக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா எனக்கு நான் அவ்வளோ பர்பஸ்ஃபுல்லா, அவ்வளோ லட்சியத்தை, அவ்வளோ கனவு, அவ்வளோ லட்சியம். அமைச்சர் ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். லீவா இருந்தா கூட ஏதாவது ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கலாமா, ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, ஏதாவது டியூஷன் எடுப்போமா, எதையாவது பண்ணுவோமா, ஸ்கூல்ல போய் இப்படியே வாழ்ந்த என்ன மொட்டைக்கு ஒரு சின்ன 2க்கு ஒரு அமைச்சர் 10க்கு 10க்கு ஒரு ரூம்ல அடைச்சு போட்டா எப்படி இருக்கும்? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போதான் வாழ்க்கையில துணிகரமாய் உட்கார்ந்து முழு படத்தை பார்த்த காலம். ஒரு ஃபுல் படத்தை துணிகரம், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதுவே பயந்து பார்ப்பேன். ஆஃப் பண்ணுவேன், பார்ப்பேன், ஆஃப் பண்ணுவேன், பார்ப்பேன், கிச்சனுக்கு போவேன், வருவேன், பார்ப்பேன். அப்புறம் நினைச்சேன், இந்த காலத்துல வேற எதுவுமே பண்ண முடியாது, ஜெபிக்க மட்டும்தான் முடியும். அந்த படத்தை பார்த்துட்டு வந்தா உட்காந்து அழுது
ஆண்டுகிட்ட சொன்னேன், ஆண்டவரே அந்த சர்ச்சும் ஒன்றும் பிடிக்கல எனக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த சர்ச்சில் இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்றது ஒன்றும் விளங்கல நமக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். சர்ச்சும் பிடிக்கல, எதுவும் பிடிக்கல. ஆமென் ஸ்தோத்திரம். உட்காந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அந்த ரூம்ல முழங்கால் பண்ணிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அலாரம் செட் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றது, அப்புறம் படுக்கிறது, திரும்ப எழும்புறது, திரும்ப அலாரம் செட் பண்றது, ஜெபம் பண்றது. பிரசன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் நான் வேற எதையும் தப்பா எதையும் செஞ்சிடக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். வேற எதுலயாவது என் மைண்ட் டைவர்ட் ஆயிடக்கூடாது. வேற எதற்குமே இந்த மாதிரி படம் பார்த்தோம் என் வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாது என்பதற்காக ஆமென் ஸ்தோத்திரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே ஆண்டவரே கேட்பேன், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றது? ஜெபம் பண்றதுக்கு பாயிண்டும் இல்ல ஆண்டவரே. சரியாய் 2 வருஷ காலத்துல 1.5 வருஷ காலத்துல கர்த்தர் முழு நேர ஊழியத்திற்கு கொண்டு வந்தார். 1.5 வருஷத்திலேயே நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில நேரங்கள், சில காரியங்கள் அடுத்த ஒரு பெரிய கனி உள்ள வாழ்க்கைக்கு நம்மளை அதை ஆயத்தப்படுத்துவதற்காக அந்த காலத்தை நீ வேஸ்ட் பண்ணனா உன்னுடைய வேலி பிடுங்கப்படும். அந்த நேரத்தில் நீ கசப்பான கனிகளை கொடுப்பாய் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் எதிர்பார்க்கிற கிரியைகள் உன்னிடத்தில் வெளிப்படவில்லை என்று சொன்னால் கர்த்தர் வேலியை பிடுங்குவார். அடுத்த இருக்கிற உன்னுடைய மேன்மையான காலத்தில் உன்னால வேரூன்றி நிலைத்திருக்க முடியாது. அந்த 1.5 வருஷ காலம் அப்ப அந்த டைம்ல எங்கயா ஒரு நினைக்கிற பாஸ்டர் தான் சொன்னார், அவங்க சர்ச்ல யூத் ஃபெலோஷிப்ல மெசேஜ் கொடுக்க சொன்னாங்க. எனக்கு மெசேஜ் கொடுத்து முன்ன பின்ன பழக்கம் கிடையாது. எனக்கு பப்ளிக்ல ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது. பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. சப்ஜெக்டே மறுரூபமாகுங்கள். என்ன பேசுறதுனே தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு ஆமென் ஸ்தோத்திரம், அந்த டைம் எல்லாம் ஜெபம் என்ற கனியை மாத்திரம் அதை மட்டும் தான் பிடிச்சு வச்சிருந்தேன். அந்த கனி ஆமென் ஸ்தோத்திரம் அடுத்த 1.5 வருஷத்துலயே கொஞ்ச நாள்லயே பார்ட் டைம் மினிஸ்ட்ரி வந்துட்டோம். வந்து அப்பப்போ ஊழியம், அதுக்கப்புறம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் வேறொன்று உதவி செய்தார். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களை வேலி அடைத்து இருக்கிறார், பாதுகாத்து இருக்கிறார். ஆனா என்ன பண்றதுனே தெரியல சிஸ்டர். ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் ரொம்ப பிஸியா, ரொம்ப ஆக்டிவா, பயங்கரமா ஆமென் ஸ்தோத்திரம் இருந்த ஒரு பர்சன். ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு. ப்ரே. இது ஜெபிப்பதற்காக, ஜெபம் என்ற கனியை நீ கொடுப்பதற்காக கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற காலம். இந்த சீசன்ல ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம படுத்து தூங்கிட்டு இல்ல சும்மா உட்காந்துட்டு இல்லட்டா ஆமென் ஸ்தோத்திரம் என்னதான் பண்றதுன்னு தெரியல, போனை நோண்டிக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு ஐயோ, அடுத்த காலகட்டத்தில் அடுத்த சீசன்ல உங்களால சர்வே பண்ண முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய விருட்சம் தன் காலத்துல தன் கனியை கொடுக்கும். அதுக்கு தெரியணும் இந்த காலத்துல நான் என்ன கனிப்பா கொடுக்கணும். இந்த காலத்துல ஒருவேளை நான் ஆமென் ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மற்றவருடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு, மற்றவர்களுக்கு செய்வதற்கு ஏதும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காலத்துல நான் என்ன கனியை கொடுக்கணும்னு நமக்கு தெரியணும். என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அப்ப எங்க கையில காசு கூட இருக்காது. சரி, கல்யாணம் பண்ண புதுசுல சரி அப்படியே காசு இருந்தா அட்லீஸ்ட் எங்கேயாவது போலாம், அந்த காசு கூட இருக்காது. 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு யோசிக்கிற காலங்கள். யோசிச்சேன். ஆவியான சொன்னாரு, இந்த காலத்துல உனக்கு எந்த கணமோ எந்த காரியமும் கிடையாது. ஜெபம் என்ற கனியை மாத்திரம் உன்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்துல மாத்திரம் ஊற்றிக்கொண்டே இரு. அவன் கர்த்தர் செய்ய உதவி செய்தார். அடுத்த சீசன் வரும்போது என்னுடைய மேன்மையான கனிகளை கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். உங்க காலத்துல, இந்த காலத்துல என்ன கனி கொடுக்கணும்னு கேளுங்க ஆண்டவர் இடத்துல. கனியற்ற அந்தகார கிரியைக்கு உட்படாதீங்க. தோணும் தான், எனக்கெல்லாம் தோணுச்சுதான். எல்லா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் அடிச்சு பேசலாமா, எல்லாம் பிஸியா இருந்தாங்க அந்த டைம்ல. எல்லாம் கேரியர், லைஃப், ஃபியூச்சர், பணம், ஆமென் ஸ்தோத்திரம், அப்படியே பைக்கு, காரு, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த இடத்துல வேலை கிடைச்சிருச்சு, அப்படி வேலை கிடைச்சிருச்சு, இவ்வளவு சம்பளம், ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு என்ன பண்றதுனே தெரியாது.
ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோன் நானே அடிச்சு பேசணும்னா ரொம்ப கஷ்டம். அது இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம் தான். ஃபோன் அடிச்சா பேசுவேன். அப்படி இல்லைன்னா தைரியத்தை வர வைத்துட்டு ஃபோன் பண்ணுவேன். ஆனா ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். சும்மா ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு பார்ப்பேன். எல்லாம் பிஸியா இருப்பாங்க. யாரு ஒரு திரும்ப ஒரு ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கூட வராது. ஆனா கத்தரை துதிக்கிறேன். கத்தர் என்னை கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு போக விடல. அவர் விடல. நான் போலன்னு இல்லை, போக ஆசைதான் பட்டேன். ஹல்லேலூயா. கத்தர் விடல. நம்மையும் கத்தருக்கு பாதுகாப்பாரு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சிரிச்சுட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கனி கொடுக்கிற செடிமா. நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் GTLM சர்ச் கனி கொடுக்கிற செடி. ஆமா தானே? ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளும் அப்படிப்பட்ட நோக்கத்திலே வளருங்க. உடன்படாதீங்க. சீசன் ஒரு மாதிரி இருக்கலாம். எந்த காலத்திலையும் கனி கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லா காலத்திலையும் கனி கொடுப்பேன். எல்லா காலத்திலையும் தப்பாம கனி கொடுப்பேன். ஹல்லேலூயா. சீசன் மேட்டர் கிடையாது. அதனால அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சபிச்சிட்டார். சீசனே கிடையாது. நீங்க கேட்கலாம், ஆண்டவரே இந்த காலத்துல நான் என்ன கனி என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? வாட் கேன் ஐ டூ? என்ன செய்யறேனா? என்ன செய்யறது? எனக்கு என்ன செய்யறதுக்கு நான் யோசிச்சு செய்யறதுக்கு ஏதாவது ஒண்ணு எதுவுமே இருக்காது. எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? அந்த காலத்துல எனக்கு இப்ப செய்யறதுக்கு 24 மணி நேரம் பத்தாது. இன்னும் எத்தனை வருஷத்துல பாஸ்டர் 26,000 இயர்ஸ்க்கு அப்புறமா 24 ஹவர்ஸ் இருக்காதான், 25 ஹவர்ஸ் ஆயிடுமா. 26 கோடி வருஷங்க அப்புறமா. நான் கூட கேட்கும், ஓ சூப்பர்டா 25 மணி நேரமா அப்படின்னு நினைச்சேன். இப்ப 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. ஆனா அப்போ ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு அப்பாடா ஒரு நாள் முடிஞ்சிச்சுடா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட காலத்திலும் ஆமென், நான் உன்னிடத்துல கனி எதிர்பார்த்து வருகிறேன். நீ கனி கொடுக்கணும், கொடுக்கலன்னா சபிச்சிருவேன். ஹல்லேலூயா. கனியற்ற அந்தகார கிரியைகள் எதுக்குமே யூஸ் இல்லாம இருக்கிறத சபிச்சிருவாரு. கசப்பா கொடுக்கிறத அழிச்சிருவாரு. இனிமையான கொனிகளை கொடுக்கிறத உயர்த்தி தூக்கி கோபுரம் கட்டி ஆளை கட்டி அதை கொண்டாடுவார். என் ஆண்டருக்கு நல்லா கை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள கர்த்தர் காப்பாற்றி நீர் பாய்ச்சி பாதுகாத்து கேட்டதெல்லாம் செஞ்சு அவன் நம்மளை சுத்தப்படுத்தி அவன் அழகு பார்த்து ரசிக்க போகிறார். நம்மள நான் சொன்ன 2 பாயிண்ட் வேற யாருக்கும், வெளியில இருக்கிற ஜனத்துக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் புசிக்கிறதற்கு கனி. உன் தோட்டத்திலிருந்து கத்தர் கனியை புசித்து விட்டால் உங்க தோட்டத்தை கத்தர் அந்த அளவுக்கு கனப்படுத்துவார், அதை மகிமைப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய கனி கொடுக்கிற விருட்சங்கள் இங்க இருக்கிறீங்க. பலவீன நேரத்திலும் கத்தருக்கு எதையாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லாமையில கொண்டு வந்து காணிக்கப்பட்டியில போடுறவங்க. ஆமென். ஹல்லேலூயா. உடம்பே முடியல சிஸ்டர், ஆனாலும் இந்த சரீர பலத்துல கத்தருக்கு எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று கத்தர் அதெல்லாம் இனிமையாய் அருமையாய் ஆமென் ஸ்தோத்திரம் புசித்து இருக்கிறார். நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஒரு கலசோனி கத்தருக்கு தண்ணீர் கொடுத்தா கூட, பச்சை தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை காண்பா என்று வேதம் சொல்லுகிறது. ஏனால் புசிக்கிறவர் நன்றி அற்றவர் அல்ல, அவர் நன்றி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். ஆமென் ஸ்தோத்திரம். உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன லாபத்தை எடுத்தா கூட உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் வைத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. கனி கொடுத்திருக்கிறேன் சிஸ்டர். என்னுடைய இயலாமையில, என்னுடைய நெருக்கத்துல ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னால முடிஞ்சத ஆண்டவருக்கு செய்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்க தைரியமா கூப்பிடுங்க, வாங்க என் தோட்டத்துக்கு வாங்க, என் கனி நிலைச்சிருக்குது சில கனிகள் அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயாவா. சரி, கனி என்றால் என்ன? போயிடலாம். கனி என்றால்
உங்களுக்கு இப்பவே ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்றோம். கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு புரிஞ்சிச்சு சிஸ்டர் கனி. ஆனா நான் ஒரு ஒரு ஷார்ட்டா ஸ்வீட்டா அப்படியே சொல்லிடுறேன். கனி சொன்னா விசிபிள் அவுட்கம். கனின்னா என்னது? கற்பத்தின் கனி பிள்ளைகள். அப்படின்னா கற்பத்தினுடைய ஃப்ரூட், கற்பம் கொடுக்கிற விசிபிள் அவுட்கம் என்னன்னா கனி. அது என்னன்னா புள்ள. அதே வேதம் கனி என்று. அப்ப விசிபிள் அவுட்கம். ஒரு காரியம், அதை வாசிக்க வேண்டாம். லூக்கா 6:14, 43, 44, 45. நல்ல மரமானது கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது. கனினா என்னன்னா அந்த மரம் எப்படிப்பட்டது அப்படின்றத கனியை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அறிந்து கொள்ளலாம். கனினா விசிபிள் அவுட்கம். நீங்க உங்களை பத்தி என்ன வேணா சொல்லிக்கலாம். நான் நல்லவன், நான் வல்லவன், நான் அவன் ஸ்தோத்திரம் போதுமானவன் அப்படிலாம் நீங்க சொல்லிக்கலாம்னு நினைச்சுக்கோங்களேன். அவன் ஸ்தோத்திரம் நான் வாரி வள்ளல், நான் உழைப்பாளி, நான் வேர்வை சிந்துற ஒரு பரம்பரை, அப்படியே நான் இப்படி, நான் அப்படி அப்படிலாம் நீங்க சொன்னாலும் அவன் ஸ்தோத்திரம் அதெல்லாம் இல்ல. உங்களுடைய ஃப்ரூட், உங்களுடைய அவுட்கம், விசிபிள் ரிசல்ட் வச்சு நீங்க யாருன்னு சொல்லிடலாம். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. அவன் ஸ்தோத்திரம் முட்செடியில இருந்து அத்திப்பழங்களையும் அத்திப்பழங்களை என்ன பண்ண முடியாதா, பறிக்க முடியாதா. நெருஞ்சல் செடியில திராட்சை பழங்களை பறிக்க முடியாது. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். கெட்ட மனுஷன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து கெட்டதை எடுத்து காட்டுகிறான். இதுல நான் பிரிக்கிறேன். நல்ல மனுஷன் என்பது மரம், அந்த மேன். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் அப்படி அந்த மேன் அப்படின்னு இருக்குல்ல, he is a tree. இருதயம் வேர். இருதயம் என்னது? வேர். எடுத்து காட்டுகிறான் விசிபிள் அவுட்கம், ஃப்ரூட். அல்லேலூயா. என்னங்க புரிஞ்சுச்சாங்க? நல்ல மனுஷன் அப்படின்றது மரம், இருதயம் என்பது வேர், எடுத்து காட்டுகிறான் என்பது ஃப்ரூட், விசிபிள் அவுட்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டி என்ன பண்ணிட, அக்கினியில போட்டுருப்பா. நீங்க என்னத்தான் நான் நல்லவன், நான் வல்லவன், நான் சுறுசுறுப்பு, எனக்கு திறமை இருக்கு அதெல்லாம் சொன்னாலும் உங்களால ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியலன்னு சொன்னா நீங்க சோம்பேறி, உங்களுக்கு திறமை கிடையாது. இதுதான் உண்மை. உங்களுடைய விசிபிள் அவுட்கம், உங்களுடைய டாக் இல்ல, பேச்சு கனிதான். அதையும் கனின்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ளத்தினுடைய கனி வார்த்தை, உள்ளத்தினுடைய கனி செய்கை, அதான் ஃப்ரூட். உங்களோட வார்த்தை நல்ல கனியா இருக்குதா? இது இயேசு சொல்ற, உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும்பா. உன்னுடைய பொக்கிஷ சாலையில நீ என்ன டம்ப் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு செடியில ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் கனி வருது அப்படின்னு சொன்னா, கனியே நான் சயின்ஸ் நடத்தினா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. நடத்தல. சீடை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் கனி. எபிகார்ப். நான் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துன்னு வரலாம்னு நினைச்சேன். வீட்டுல ஆப்பிள் இல்ல. தேடினே இந்த காலில் ஏதாவது ஒரு பழம் இருக்கான்னு. அந்த உள்ள இருக்கிற ஜைகாட், அந்த விதை, அந்த கொட்டை, அந்த விதை செடி எதுக்காக கனியை உண்டாக்குகிறது என்று சொன்னால், தனக்குள்ள இருக்கிற அந்த விதை 4 இடத்துல பரவி போகணும். அது பரவி போகணும்னு சொன்னா அதுக்கு மேல ஒரு ஸ்வீட்டா ஒரு திங்க நான் உருவாக்குவேன். அவன் பெரிய கார்ப் வரும் அப்படின்னு சொன்னா மனுஷன் அதை சாப்பிட்டுட்டு ஸ்தோத்திரம் ஒண்ணு அந்த விதையை தான் வீட்டுல விதைப்பான், இல்ல தூக்கி போடுவான். அது வளர்ந்து முளைச்சிடும். இன்னைக்கு ஏன் கனி உள்ள வாழ்க்கை என்று சொன்னால், உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவுக்காக தான் கனிகள். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு விதை. அத ஒருத்த யாருமே ஆப்பிள் விதை யாராவது சாப்பிடுவீங்க? ஆப்பிள் விதையில சைனைடு இருக்கு. ஹல்லேலூயா. யாரும் சாப்பிட முடியாது. ஆனா விதை பரவி ஆகணும். அது பரவனாதான் பழுகி பெருகும். ஸ்தோத்திரம். செடி பாக்குது, என்ன பண்றது யா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
எல்லா சத்தை கொண்டு போய் அங்க கொடுக்குது. ஆமென். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே விதை தான் உண்டாகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன உண்டாகும்? விதை உண்டாகும். விதை உண்டானோடனே ஆமென் ஸ்தோத்திரம், ஜைகாட் உண்டானோடனே அந்த ஜைகாட் வந்து சிலதுக்கு ஒரு விதை இருக்கும், சிலதுக்கு மல்டி விதை இருக்கும். அப்படி வந்தோடனே ஆமென் ஸ்தோத்திரம் நியூட்ரிஷன்ஸ் அங்க சத்தை வந்து அப்படியே அனுப்பும். அந்த பூல இருக்கிற அந்த அனுப்பினோடனே அந்த அந்த விதைக்க சுற்றிலும் இருக்கிற ஒரு பார்ட் வந்து அப்படியே என்லார்ஜ் ஆகி பெரிகார்ப்பா அதுதான் ஃப்ரூட்டா மாறுகிறது. அதுதான் கனியாய் மாறுகிறது. அந்த செடியினுடைய அந்த செடிக்குள்ள என்ன சத்து இருக்குது, அந்த செடி எத்தன்மை உள்ளது, அதெல்லாம் அனுப்பி அந்த சில கனிகள் கசப்பா இருக்கும். ஏன்னா அந்த செடி அப்படிப்பட்டது, அது வேர் அப்படிப்பட்டது. அந்த வேர் வந்து அப்படி இருக்கிறதுனாலதான் அந்த கனி அப்படி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கசப்பான கனிகள் வருவதற்கு காரணம் வேர் சரியில்லை. விசிபிள் அவுட்கம். நீங்க என்ன அவங்க பேசுறத வச்சா யாரையும் கடக்கப்படாதீங்க. அவங்க கிரியைகளை பாருங்க, அவங்க செய்கைகளை பாருங்க. ஒரு புள்ள வந்து என்கிட்ட சொன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து எனக்கு அன்னை தெரேசானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை தெரேசா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உருகி ஊத்துனா என்ன, அந்த கேரக்டரை நீங்க என்னன்னு சொல்வீங்க? இப்போ வந்து நான் அன்னை தெரேசாவை அப்படியே என்னுடைய கடவுள் மாதிரி பேசுறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பத்தி என்ன சொல்வீங்க? சொல்லுங்க. நான் வந்து ஒரு இரக்கத்தின் சிகரம் அப்படின்னு அர்த்தம். நான் அன்னை தெரேசாவை தூக்கி வச்சு கொண்டாடி அப்படியே வர்ணிச்சு, ஐயோ அவங்க இருந்திருந்தப்ப நான் அவங்க கூடயே இருந்திருக்கலாம், நான் வந்து அவங்கள மாதிரி வாழணும் அப்படிலாம் நான் பேசினேன்னா அது என்ன காண்பிக்குது அப்படின்னா, நான் வந்து இரக்கம், அப்படியே இரக்கத்தினுடைய அப்படியே உச்சக்கட்ட இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவள் அப்படின்னு காட்டுது. இன்னைக்கு நல்ல மேனிபுலேஷன்ஸை கத்துக்கிட்டாங்க உலகம். மெச்சூரிட்டி அப்படின்றது என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது மெச்சூரிட்டி. ஆனா இப்ப இருக்கிற பொடிசுங்களாம் மெச்சூரிட்டின்ற பேரை இமோஷன்ஸை மேனிபுலேட் பண்ணிட்டு, இட்ஸ் நாட் a maturity, it is a manipulation. புரியுற அறிவாளிகளுக்கு மட்டும் புரிஞ்சுட்டோம். இமோஷன்ஸை யார் ஒருத்தவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியுதோ அவங்க தான் மெச்சூர்ட் பர்சன். இன்னைக்கு எல்லாரும் இமோஷன்ஸை மேனிபுலேட் பண்ண கத்துக்கிட்டாங்க, மாய்மாலக்காரர்களாய் மாறிட்டாங்க. உள்ள ஆத்திரம், வெறி, உள்ள என்னை விட நல்ல மார்க் எடுத்துட்டியா அப்படின்னு ஒரு பல்லு கடிப்பு, சம்மடி சூப்பர் டி கிரேட் ரி, மேனிபுலேஷன். அந்த ஆத்திரம்ன்ற இமோஷனை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த மனுஷனை நீங்க தான் உயர்த்துறீங்க, அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கீங்க, பரத்துல இருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒன்றும் கிடைக்காது, எனக்கு நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதை வந்து வசனத்தை வைத்து அந்த உணர்வை கட்டுப்படுத்தி அடக்கினால் நீ மெச்சூர்ட் பர்சன். ஆனா அதையே நீ வந்து அப்படியே உள்ள அந்த பொறாமை, எரிச்சல், கோவம், ஆனா வெளில சூப்பர் அப்படின்னு சொன்னா மாய்மாலம், மேனிபுலேஷன். இன்னைக்கு உலகம் இப்படி மாறிட்டதுனால நல்ல மரம் கெட்ட மரம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விசேஷமான டிசைனிங் ஸ்பிரிட்டை கொடுக்குறேன், பகுத்தறிகிற ஆவியை கொடுக்குறேன். ஆமென் ஸ்தோத்திரம். அவங்க என்னத்தான் மேனிபுலேட் பண்ணாலும் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான வெட்ட வெளிச்சமாய் காட்டுவார் எது சரி எது தவறு என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு பழங்கள் எல்லாம் மாய்மாலமா இருக்கிறது. பழுத்த பழங்கள் மாய்மாலத்தில் பழுத்து இருக்கிறது. விசிபிள் அவுட்கம் தான் ஃப்ரூட். நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம் உங்களை பத்தி, உங்க கிரியைகளை பாருங்க, உங்க கனியை பாருங்க, உங்க பேச்சை பாருங்க, உங்களை செய்கையை பாருங்க. நம்மளே நிதானித்து அறிந்தோன்னா நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நான் கூட என்னை பத்தி பயங்கரமாலாம் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த காலங்கள் என் வாழ்க்கையில உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு அப்புறம் விசிபிள் அவுட்கம் வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொன்னேன், இது என் தவறு அல்ல, எதிரில் உள்ள நபரின் தவறு அப்படின்னு சொன்னேன். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, ஓகே நீ இப்படி சொன்னா இன்னும் உள்ள இருந்தெல்லாம் வெளியில வரும் அப்படின்னாரு. வந்தது, முட்டி போட்டேன், வேர் சரியில்லப்பா, இருதயம் சரியில்லை ஆண்டவரே, என்ன மாத்தவும் ஜெபித்தேன், கனிகள் மாறினது. வெளியில எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் எல்லா சீசன்லயும் என் கனிகளை சரியாய் கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். என் வேர் சரியா இருந்தா யார் என்கிட்ட இருந்து கனியை பறிச்சாலும் அது இனிமையா தான் இருக்கும். அம்மா வீட்லயும் நல்ல புள்ள, மாமியார் வீட்லயும் இல்லங்க, ஸ்கூல்லயும் நல்ல புள்ள, சர்ச்சிலையும்
சர்ச்சில் நல்ல புள்ள, தெருவுல போகும்போது வேற மாதிரி இருக்குன்னா, கனி வித்தியாசப்படுதுன்னா வேறு மாய்மாலம் பண்ணுது. நல்ல கனினா எல்லா இடத்திலும் நல்ல கனி. ஹல்லேலூயா. சில கனிக்குள்ள சிஸ்டர் நல்ல கனியை தான் இந்த சிஸ்டர் சர்ப்பம் தீண்டி விஷம் ஆயிடுச்சு சிஸ்டர். இப்பா வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கிறாரப்பா, சர்ப்பம் உள்ள வர முடியாது. உன் இருதயத்தை சரிப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனினா என்னன்னு சொல்லுங்க. விசிபிள் அவுட்கம். இருதயத்தினுடைய அந்த வெளிப்பாடு தான் அது. இருதயத்தில் இருக்கிறது எதெல்லாம் ஆக்ஷன்ஸா வருதோ அதெல்லாம் கனி. வார்த்தைகள், ஆமென், நீங்க மற்றவர்களுக்கு செய்கிற உதவி, ஆமென், விட்டு கொடுப்பது, ஆமென், ஸ்தோத்திரம், சகித்து போவது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆமென், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இதெல்லாம் என்னது? கனிகள். ஆமென், ஸ்தோத்திரம். அதெல்லாம் இருதயத்திலிருந்து வெளியில பரிசுத்த ஆவியினால ஆமென் நமக்குள்ள உண்டாகிற கனிகள், இருதயத்திலிருந்து வெளியில வருகிற கனிகள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எப்படி கனி உள்ளவர்களாய் மாற்றுகிறார்? எத்தனை பேருக்கு சிஸ்டர் இப்ப இதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு, நான் கனி உள்ளவளாய் மாறணும் அப்படின்னு சொல்றோம்? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும். யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து குலுங்கி கனி தந்து தேசத்தை தன் பலனால் நிரப்பும் காலம் வரும். வாசிங்க ஏசாயா 27:5 நினைக்கிறேன். ஏசாயா 27:5. யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே, யாக்கோபின் சிறு பூச்சியே, நீ பயப்படாத. The day is coming, your season is coming. ஆமென், ஹல்லேலூயா. நீ ஆமென், ஸ்தோத்திரம், பூ பூத்து வேர் பற்றி, ஃபர்ஸ்ட் வேர் பற்ற போற. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வேர் பற்றி, ஆமென், ஸ்தோத்திரம், பூத்து காய்த்து உன் பலனால பூமியை நிரப்புகிற காலங்கள் வருகிறது. The day is coming. உன்னுடைய கனியினால பூமி நிறைந்திருக்கும். உன்னுடைய கனிகள்னால பூமி நிறைந்திருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். உன் கனியை புசிக்கிறவங்க இயேசுவை மகிமைப்படுத்துவாங்க. இயேசு செய்த எல்லா கிரியையை பார்த்து ஆமென், ஸ்தோத்திரம், எல்லாரும் பிதாவை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு செய்த அவன் இயேசு என்ற கனியை புசித்தவர்கள் பிதா என்ற விதையை விதைத்தார்கள். பரவிச்ச பிதாவின் புகழ். சாப்பிட்டவங்க உங்களை விதைப்பாங்க. சாப்பிட்டு தூக்கி போட மாட்டாங்க. சில பழத்தை சாப்பிட்டு தூக்கி போட்டுரும். சில மாம்பழம் சிலதான் சாப்பிட்டா சொந்த இடம் இல்லைன்னா கூட. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட் போல. ஒரு தொட்டி வாங்கி அந்த வச்சு அதை வளர்த்து இந்த மரத்துக்காகவே இடம் வாங்கணும்னு ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. எதை நடுவதற்காக? இந்த மரத்தை நடுவதற்காகவே நான் ஒரு இடத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா அதனுடைய பழம் அவ்வளவு இனிமை. இயேசு மாதிரி ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை. அவர் பேச்சில கனி, அவர் பேச்சை இருதயம் நொறுங்குண்டு பாவ பழிகளை சுமந்து சமாரியா ஸ்திரீயை போன்ற ஆமென் லேகியோன் பிசாசை பிடித்து அலக்களிக்கப்பட்டு மனுஷர்களால் தள்ளப்பட்டு இருள் இருக்கிறவன் இயேசு கிட்ட வந்தானா, அவருடைய கனியை புசிச்சானா, அவனுக்குள்ள ஜீவன் உண்டாகிவிடும். அவர் ஜீவ விருட்சத்தின் கனி இயேசு. நீங்க நினைக்கிறீங்க கனி உள்ள மனுஷனை உலகம் தூக்கி கொண்டாடும். காசு, பதவி, பட்டம், அரசியல் பலன், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், நீங்க பெரிய பொசிஷன்ல உலகத்துல இருக்கிற டாப் ரிசர்ச்சரா இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு முன்னாடி எந்த ஒரு மனுஷன் இயேசுவினாலே கனிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறானோ அவர்களுடைய பாதத்துல அப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் வந்து காலில் விழுவாங்க. இன்னைக்கு கூணி குறுகிறல பணம் வச்சிருக்கிறவங்க கிட்ட அவன் தனக்கு தானே வாழ்றான், ஆடம்பரமா இருக்கிறான், நல்ல காரு, சொகுசு காரு. ஆனா நம்ம ஆளு கனி தருகிற தேவ புள்ள குறுக கூடாது. இன்னும் கனிகள் பெருகட்டும். அவங்க வந்து நம்ம காலில் விழுவாங்க.
பிலிப்பு போகிறான். ஸ்தோத்திரம். கனி தருகிற விருட்சம் போகிறது. அங்க ஒரு மந்திரி உட்கார்ந்து இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆகமத்தை வாசிக்கிறான். ஒண்ணும் புரியல. பிலிப்ப கேக்குறான், ரதத்துல ஏறுப்பா, விளக்குப்பா, விளக்குறான். உடனே ஞானஸ்தானம் எடுக்கிறான். பிலிப்பு கிட்ட கெஞ்சி கேட்கிறான், நான் போகும்போது எனக்கு ஒரு இது இருக்கு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். பேதுரு போகிறார், தலைமையில கை வைக்கிறார். எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அதை பார்க்கிறான் ஒருத்தன். தனக்கு தானே கனி கொடுத்து கொண்டிருக்கிற, கசப்பு கனி கொடுக்கிறவன், எல்லா கேட்டுக்கும் பொல்லாப்பும் நிறைந்த ஒருவன் பார்க்கிறான். கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறவன் பார்க்கிறான் பேதுருவை. காசு கொண்டு வந்து சொல்றான், இந்த காசு தரேன், எப்படி ஆகிலும் இந்த பரிசுத்தாவின் வரத்தை எனக்கு தரீங்களா? அவன் சொல்றான், எல்லா பொல்லாப்புக்கும் கேட்டுக்கும் அவன் ஸ்தோத்திரம் நிறைந்த அப்படி சொல்லி திட்டுறாரு பவுல். ஹல்லேலூயா. சொல்றாரு, இந்த பணமும் நீயும் நாசமாய் போவீர்களாக. கனி உள்ளவர்கள் நடப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை முழுமையாய் புசிப்பதற்கு உலகம் ஆயத்தமாய் இருக்கிறது. பசி 3 நாள் வசனம் கேட்கிறாங்க. ஆனால் இயேசுவின் வார்த்தைகளை புசித்தவர்களுக்கு வயிற்று பசி மறந்து போச்சு. எத்தனை பேருக்கு ஆசை, என்னுடைய வாயின் வார்த்தைகள் இனிமையான கனிகளாய் இருக்க வேண்டும் என்பது. கனி உள்ள ஒரு வாழ்க்கை எப்படி உருவாகும்? முதலாவது, பள்ளத்தாக்கில் பழுத்த பழங்கள். ஹல்லேலூயா. எப்படி உங்களுக்குள்ள கனியை கர்த்தர் உண்டாக்குவார் என்று சொன்னால், பள்ளத்தாக்குல பழுக்க வைப்பாரு பழத்தை. எங்க பழுக்க வைப்பாரு சொல்லுங்க? எங்க பழுக்க வைப்பாரு? உன்னத பாட்டுல இருக்கும் அந்த வசனம். ஆமென். எடுத்தவங்க இருந்தா வாசிங்க. உன்னத பாட்டுல பள்ளத்தாக்கில் பழுத்த பழங்கள். உங்களை டவுன் டைம்ஸ்ல தாவீது சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்ததை களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுவார்கள். அப்ப பள்ளத்தாக்கு டவுன் டைம்ஸ், உங்களுடைய அவமானங்கள், நிந்தைகள், ஸ்தோத்திரம், கார், இருள், வியாதி, இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் டவுன் டைம்ஸ்ல உங்களை நடத்தி உங்களுக்குள்ள பழங்களை, கனிகளை உருவாக்குவார் கர்த்தர். பள்ளத்தாக்கின் பழங்கள். நான் தாவீதை ஒரு பள்ளத்தாக்கின் பழம் என்று சொல்லுகிறேன். தாவீது என்ன பழம்? சொல்ல, பழம்டா இது அப்படின்றாங்களா? நீ சொல்ல, ஆமாயா நான் பழம் தான். பள்ளத்தாக்கில் பழுத்த பழம்னா, ஏய் மருந்து போட்டு பழுக்க வைக்கல, ஊசி போட்டு பழுக்க வைக்கல. என் தேவன் எனக்குள்ள இருக்கிற சுவாபங்கள், எனக்குள்ள இருந்து வெளிப்படுகிற நன்மைகள், வித்தியாசப்படாது, வேறுபடாது. ஏனால் இது ஊசி போட்டோ வைக்கோல் போட்டோ பழுத்ததல்ல, அது பள்ளத்தாக்கின் பாதையில நடத்தி எனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சுவாபத்தை கர்த்தர் உருவாக்கினார். தாவீதினுடைய கனி, தாவீதினுடைய பழம். ஐயோ, எத்தனை கனிகள் தாவீதினிடத்தில். சவுல் துரத்துறான் அழிக்கிறதற்கு. தாவீது சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கை போடாத, மன்னிச்சிடுறேன், நான் தாவீத என் தகப்பன் என்று சொல்லுகிறேன். சகோதரர்களால ஸ்தோத்திரம் துரோகங்கள், காரியங்கள் பிறக்கும் போதே சொல்லுகிறான், தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படும் போதே நான் உங்க சார்பில் விழுந்துட்டேன். யா ரிஜெக்ஷன், ஸ்தோத்திரம், தள்ளப்படுகிற அனுபவங்கள், அவமானங்கள், ஸ்தோத்திரம், ஒதுக்கப்பட்ட நேரங்கள், தனிமையின் ராத்திரிகள், ஸ்தோத்திரம், துஷ்ட மிருகங்கள், ஸ்தோத்திரம், வனாந்திர பாதைகள். ஆனால் அந்த பள்ளத்தாக்கிலே பழுத்த பழம் தாவீது. உங்களை கர்த்தர் பள்ளத்தாக்குல நடத்துவார். இருளின் பள்ளத்தாக்கு, மரண பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு, இப்படிப்பட்ட பாதைகள்ல நடத்தி உங்களை கசப்பான கனிகளை கொடுப்பதற்காக அல்ல, இல்லாவிட்டால் நீங்க உடைஞ்சு செத்து போகிறதுக்கு இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வெட்டுறது, உன்னை நசுக்கிறது, நீ சாகிறதற்கு இல்ல மகளே, நீ நிறைய கனி கொடுக்கணும். பள்ளத்தாக்குல பழுத்த பழங்களுடைய சுவைகளை குறித்து நீங்க வேதத்துல, இல்லாவிட்டால் நீங்க ஜியோகிராபிக்கலாவே வாசிச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குமாங்க. அது பள்ளத்தாக்குல வளர்ந்த பழம் அவ்வளோ டேஸ்டா இருக்குமா. மாம்பழமே சொல்றாங்க, இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் மாம்பழம் ஏதோ ஒரு வேலி பக்கத்துல வளர்ற அந்த மேங்கோ. எத்தனையோ லட்சங்கள் ஒரு பழம். போய் செக் பண்ணி பாருங்க. உங்களை பள்ளத்தாக்குல, இருள்ல, அழுகையில கர்த்தர் நடத்துவதற்கு காரணம்,
தாவீதை கர்த்தர் அப்படி நடத்தினதுக்கு, யாக்கோபை கர்த்தர் அப்படி நடத்தினதற்கு, யாக்கோபு ஸ்தோத்திர வேர் பற்றி பூத்து குலுங்கி தேசத்தை தன் பலனினால் நிரப்பினதற்கு காரணம், தனிமையில நடந்து வந்தா, கல்லு வச்சு தூங்கினா, லாபான் ஏமாத்தினா, அண்ணனுடைய பயமுறுத்தல், பல ஏமாற்றங்கள், பல காரியங்கள். அந்த பள்ளத்தாக்கிலே யாக்கோபு படுக்கிறான். அந்த பழத்தினாலே பூமி ஃபுல்லா நிரப்பப்பட்டுச்சு. உங்களை பள்ளத்தாக்குல கர்த்தர் ஏன் நடத்துகிறார் தெரிகிறதா? பள்ளத்தாக்குல நீங்க சொல்லுங்க, நான் பள்ளத்தாக்குல பழுக்கிற பழம். ஹல்லேலூயா. ரிஜெக்ஷன்ல, அவமானத்திலே, இல்லாமையிலே கனி கொடுக்கிற கூட்டம்னா. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்குல பழுத்த பழம்லாம் ஆமென் சொல்லுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்றவங்க சொல்ல மாட்டீங்களே. சிஸ்டர், இன்னைக்கு நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் சிஸ்டர். ஏன்னா நான் பள்ளத்தாக்குல நடந்து வந்திருக்கிறேன். பசி, பட்னி, சாப்பாடு இல்லாத இரவுகள், தூக்கம் இல்லாத இரவுகள் எத்தனையோ. இன்றைக்கு என்னை கனி கொடுக்கிறவளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நான் பள்ளத்தாக்குல பழுத்த பழம். ஹல்லேலூயாவா. சந்தோஷமே இல்லையே? ஹல்லேலூயா. கவுண்ட் யுவர் ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் எங்க உருவாச்சு? எனக்கெல்லாம் இறக்கமே கிடையாது சிஸ்டர். ஆனா நான் போன நெருக்கம், அதுல தேவன் எனக்கு காண்பித்த இரக்கம், இன்றைக்கு நான் சாதிகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. இரண்டாவது, பள்ளத்தாக்கிலே அவர் பழுத்த பழம், சூரியன் பக்குவப்படுத்தின அருமையான கனிகள். உபாகமம் 33:14. உபாகமம் 33:14. இரண்டாவது, சூரியனால பக்குவப்படுத்தப்பட்ட பழங்கள். ஸ்தோத்திரம். அப்படின்னு சொன்னா இதை யாரை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. யோசேப்பு சூரியனால பக்குவப்படுத்தப்பட்ட பழம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்று அண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அவன் சுவரின் மேல படருகிற கனி தருகிற செடி யோசேப்பு. இந்த செடி, இந்த யோசேப்பு சூரியனால பக்குவப்படுத்தப்பட்ட பழம். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளி அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. படிச்சிருக்கீங்களா? அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளி. சூரியன் என்று சொன்னால் நீதியின் சூரியன், அருணோதயத்தை போல் உதித்து வருகிறவர் இவர் யாரோ என்று சொல்லுகிற என் நேசர் சூரியனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். சூரியனால பக்குவப்படுத்தப்பட்ட பழம் என்று சொன்னால், அந்த நீதியின் சூரியனிடத்திலிருந்து வருகிற கதிர்கள், அந்த வெளிச்சம், அந்த ரெவலேஷன், அந்த தரிசனத்தினாலே பக்குவப்படுத்தப்பட்டவன் யோசேப்பு. உங்களுக்குள்ள கனி எப்படி வரும்னா, ரெவலேஷன். உங்களுக்கு தரிசனம் இருந்தால் உங்களுக்குள்ள கனி இருக்கும். ஹல்லேலூயா. யோசேப்பு கிட்ட கசப்பான கனியே வரலங்க. ஒத்துக்கிறீங்களா? சகோதரர்கள் நிக்கும் போது அடிக்கடி சொல்வேன், நானா இருந்தா கொலை பண்ணிருக்கணும், அது தெரியல, நாக்கு புடுங்குற மாதிரி 4 கவுண்ட் பண்ணி 4 கேள்வி கேட்டிருப்பேன். நான் கூட அந்த ஃபர்ஸ்ட் டைம் பைபிள் வாசிக்கும் போது, போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, இவன் டைலாக் தான் ப்ரிப்பேர் பண்ண போறான் நைட்டு. ஹல்லேலூயா. சகோதரர் சொன்னா போயிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவான்ல, அப்ப போயிட்டு அனுப்பும் போதெல்லாம் டைலாக் ப்ரிப்பேர் பண்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவர் டைலாக் ப்ரிப்பேர் பண்ணல, தெய்வீக சுவாபத்தை தனக்குள் கனியாய் வெளிப்படுத்துவதற்கு அந்த காலத்தை எடுத்துக்கொண்டான். சூரியன் உங்களை பக்குவப்படுத்தும். சில தரிசனங்களை கர்த்தர் உங்கள் மேல வைப்பார். யோசேப்பு எந்த இடத்திலும் சலிப்பாய், வேதனையா, புலம்பினதாய் வேதத்துல வாசிக்கவே முடியல. தாவீது கூட புலம்பினாரு. ஸ்தோத்திரம், இவன் நாசமா போவானாக சபிச்சாரு. ஆனால் யோசேப்பு எங்கேயும் அப்படி சொல்லல. காரணம், அவன் சூரியனால பக்குவப்படுத்தப்பட்ட பழம். அவனுக்குள்ள தரிசனம் இருந்தது. குழியில கீழே போடும் போதோ அவனுக்கு தெரியும், இனி ஒரு நாள் வரும், 12 பேர் தாய் தகப்பன் சேர்ந்து என்னை வணங்குவார்கள், என்னை பணிவார்கள் என்ற தரிசனம் அவனுக்குள்ள இருந்தது. உங்களை நெருக்கத்துல நடத்தி, நெருக்கம் என்று சொல்வதை விட தாழ்வான இடங்கள்ல உங்களை நடத்தி உங்களுக்குள்ள கனிகளை உருவாக்குவார். இரண்டாவது, சூரியனாலே உங்களை பக்குவப்படுத்துவார். அந்த வெளிச்சம், அந்த ரெவலேஷன்ஸ், அந்த வார்த்தை, வசனம் சொல்லுகிறது. வசனம் யோசேப்பை புடமிட்டதாம். அவருடைய வார்த்தை யோசேப்பை புடமிட்டு
இருக்கிறது. the word, ஆமென் ஸ்தோத்திரம், ரெவலேஷன் உன்னை குறித்து தரிசனம் இருக்கிறதா? அந்த விஷன் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா யார் என்ன பண்ணாலும் மன்னிச்சிட்டு மறந்துட்டு ஆசீர்வாதமா இரு. ஆமென். சபிக்கிறதற்கு நான் அழைக்கப்படல, ஆசீர்வதிக்கிறதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். கடன் வாங்குவதற்கு அழைக்கப்படல, கடன் கொடுப்பதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறேன். கள்ள தராசு என் வீட்டில் இருப்பதற்கு நான் அழைக்கப்படவில்லை. வீட்டோடு வீடு, நிலத்தோடு நிலத்தை சேர்த்து மற்றவர்களுக்கு இடம் உண்டாக போகாதபடிக்கு கசப்பான கடிகளை கொடுப்பதற்காக நான் அழைக்கப்படவில்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி, எனக்கு இருக்கிற காரியங்கள்ல மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு கர்த்தரை அழைத்திருக்கிறார். நற்கிரியை செய்வதற்காகவே கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்னாடி என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். I know what is my vision. என்னுடைய தரிசனம் என்ன? என்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம், அந்த சூரியன் என்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால எனக்குள்ள கனிகள் வரும். அது சுவரின் மேல படரும். ஆமென். வில் வீரர்கள் அதை மனவடிவாக்க முடியாது. வில் வீரர்கள் அதை மனமடிவாக்க முடியாது. சுற்றிலும் எத்தனை சத்துருக்கள் உங்கள் மேல் அம்புகளை எய்தாலும் உங்கள் கனிகள் கெடுகிறது இல்லை. மூணாவது, ஆமென் ஸ்தோத்திரம், பரிசுத்த பர்வதத்திலிருந்து வருகிற நதினாலே கர்த்தர் உங்களுக்கு கனியை உண்டாக்குவார். எசேக்கியேலின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 19வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா என்று நினைக்க. எசேக்கியேல் 49 ஆமென் 12 வாசிக்க வேண்டாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு நதி உண்டு, அது பரிசுத்த பர்வதத்திலிருந்து பாயும். ஆமென். அது இரு கரையிலும் இருக்கிற ஆமென் விருட்சங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், மாதம் தோறும் புது கனிகளை கொடுக்கும். அந்த கனிகள் நிலைத்தும் இருக்கும். அதனுடைய இலைகள் மருந்தாய் மாறும். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட்டோட தொடர்பு, பிரசன்னத்திலேயே தொடர்புடைய இருக்கிறவருடைய வாழ்க்கையில கனிகளை உண்டாக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். உங்ககிட்ட காசு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அதான் நற்கிரியை செய்திடுவோம் பாட்டு பாடணும்ல. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். பணம் காசு தேவையில்லை, பலன்லாம் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரோட தொடர்புல இருந்தனா நீ போகிற இடமெல்லாம் உன் நிமித்தமாய் ஜனங்க வாழ்வாங்க, உயிர் அடைவாங்க. நீ சும்மா நடந்து போய் ஒரு சிரிப்பு ஒருத்தவங்களை பார்த்து சிரிச்சா கூட அந்த சிரிப்பு அவர்களை வாழ வச்சிரும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், உன்னை பாஸ் பண்ணாலே அவங்களுக்குள்ள லைஃப் வந்துடும். எத்தனை பேருக்கு ஆசை? பேதுருவை பாஸ் பண்ணா நிழல் பட்டு வியாதிகள் சுகமாகிறது. பேதுரு இயேசுவை பாஸ் பண்றான், அசுத்த ஆவி விலகுது. ஏன்னா இவர்கள் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம், பரிசுத்த பர்வதத்திலிருந்து வருகிற நதியினாலே தன் தாகத்தை தீர்த்து கொண்டவர்கள். ஹோலி ஸ்பிரிட்டோட கனெக்ஷன்ல இருங்க. ஹோலி ஸ்பிரிட்டோடைய ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு சொல்லுகிறார், நான் இடைவிடாம பிதாவுக்கும் எனக்கும் என்ன இருக்குது? தொடர்பு இருக்கப்பா. அப்படி தொடர்பு இருந்த மனுஷனுடைய எல்லா கனிகளும் அவன் நிறைய பேருக்கு ஜீவனை கொடுத்தது. அவன் மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவுக்கே ஜீவன் கொடுத்தது. ஹோலி ஸ்பிரிட்ல ஃபில் ஆயிருங்க. பேதுரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில கனி இல்ல. என்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை கனி உள்ளதாய் மாறிற்று. அவனுடைய வருகைக்காக கொர்நேலியோ போன்ற அவன் 100 அதிபதிகள், அவன் பெரிய ஜாம்பவான்கள் அவனுடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒரு நதி ஆமென் ஸ்தோத்திரம் உன்னை ஆமென் நினைக்கும் என்று சொன்னால் நீ கனி கொடுப்ப. மாதம் தோறும் புது கனி கொடுப்ப. எல்லா காலத்திலும் புது கனி கொடுப்ப. அந்த கனி ஒரு நாளும் கீழே விழாது. அந்த கனி ஒரு நாளும் சேதப்படாது. ஏனால் இரவும் பகலும் அதை பாதுகாக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் கனிகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். நிலைத்திருப்பது என்று சொன்னால் ஆமென் ஸ்தோத்திரம் முடிச்சிட்டேன். 1 யோவான் 2:6 நிலைப்பது அப்படின்னு சொன்னா அது மட்டும் வாசி முடிச்சிருங்க. 1 யோவான் நிலைத்திருப்பதுன்னா என்னன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு பாருங்க. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே நீங்களும் நடந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக கனிகள், அவர் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்று யோவான் 15வது அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 2ல வசனம் சொல்லுகிறது. அவர் நிலைத்திருக்கிறதுனா என்ன? அவர் நடந்தபடியே நடந்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், உங்க கனினால தேசம் நிரம்புங்க.
அப்படி கனி கொடுக்கிற மரத்தை யாராவது வெட்டுவாங்களாங்க? மனுஷன் என்னவங்க பண்ணுவாங்க? மனுஷனே என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை விட்டுருங்க, மனுஷன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க. என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க? அட் எனி காஸ்ட் கனி கொடுக்குதுங்க. நீங்க வாழ வைக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் people will worship you. தானியேலை ஜனங்கள் ராஜா ஆராதித்தான். சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆரத்தி எடுத்து ஆராதித்தான் தானியேலை. காரணம், அவன் கனி உள்ள விருட்சம். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழும்புங்க பார்க்கலாம். பள்ளத்தாக்கில் பழுத்த பழம், சூரியனாலே பக்குவப்படுத்தப்பட்ட பழம் யோசேப்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவது, பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒரு நதி பாய்ந்து வரும், அதனால் உன் வாழ்க்கையில கனி உண்டாகும். இயேசு நடந்தது போல நடந்தால் உன் வாழ்க்கையில கனி உண்டாகும். உங்களுடைய அவுட்கம் எல்லாமே கனின்னு சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அவுட்கம் எல்லாமே கனிதான். கசப்பான கனி, ஆமென் ஸ்தோத்திரம், அந்தகாரத்தின் கனி, ஆமென் ஸ்தோத்திரம், இனிமையான மதுரமான கனிகள். ஆனால் நம்மிடத்திலிருந்து மதுரமான கனிகள் வரும்படிக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.